மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ப்பா. மாரியம்மா
சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்பு சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நாடல் போல வரைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா கருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா உண்மை தன்னை ஊமையாக்கி தலை குனிய வைப்பதா தலை குனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு எங்க இந்த மனுஷன் காலையில போய் ஊர் பஞ்சாயத்துன்னு போனாரு, இன்னும் ஆளே காணோம். என்னதான் பண்ணுவாரோ தெரியல. பசங்க வேற கோயிலுக்கு கிளம்பி ரெடியா இருக்காங்க. அவரு இன்னும் வரல சாமி. அப்படி என்னத்தை தான் பேசுவாரோ தெரியல. பசங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா? ஏங்க நீங்க இல்லாம அவங்க என்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க? அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி சரி, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா வர 15ஆம் தேதி நம்ம கோயில் திருவிழா சாட்டலான்னு முடிவு பண்ணியாச்சு. நீங்க கேட்கும் போது எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல திருவிழா போட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்லை தம்பி, இந்த வருஷம் நம்ம திருவிழாவை நீ தான் முன்னாடி எடுத்து நடத்த கொடுக்குற ராஜா. ராஜா, எனக்கு வயசாகிட்டே போகுதில்ல. இந்த கொரோனா வந்ததுல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குது. அதனால இந்த கோயில் பொறுப்பெல்லாம் இனிமேல என் மூத்த மக ராஜா பொறுப்பெடுத்து நடத்துக்குவான்னு நான் கூட்டத்திலேயே சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா ராஜா, நம்ம வாழ வழி இல்லாம இந்த ஊர் வந்தப்ப அந்த ஆத்தாதா நமக்கு வாழ்றதுக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்து நம்மளை இவ்வளவு தூரம் வசதி விட்டுருக்கா. அந்த ஆத்தாளுக்கு நீ செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாதுப்பா. நீ நல்லபடியா இந்த கோயில் பொறுப்பெல்லாம் எடுத்து செய்யணும். சரிங்கம்மா, இதுதான் அவங்க சந்தோஷம் பண்ணா. அப்பா பார்த்துட்டு இருந்த அத்தனை பொறுப்பும் இந்த வருஷத்துல இருந்து நானே ஏத்துக்கிறேம்மா. இப்ப சந்தோஷமாமா? ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். சரி சரி சிவா, நீ அண்ணனும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். எங்கேயும் போயிடக்கூடாது. அண்ணன் கையை பிடிச்சிட்டு பத்திரமா போயிட்டு வரணும். சரியா? வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சிவா, கொஞ்சம் இருடா. என்னடா பெரியவனே? அம்மா, இந்த உலகத்திலேயே நாங்க வணங்குற முதல் தெய்வமே எங்களை பெத்தெடுத்த அப்பா அம்மா நீங்க தான். ஏன் எங்க குலசாமியே நீங்க தான். முதல் உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தாவே போதுமா? ஆமாம்மா, அண்ணன் சொல்ற மாதிரி அப்பா அம்மா தான் மாமா நம்மளுக்கு குலசாமிய. நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணா எங்களுக்கு அதுவே போதுமா. அப்பா அம்மா பக்கத்துல வந்து நில்லுங்க.
கோயில் பொறுப்பை எடுத்து நடத்துற அளவுக்கு படபடன்னு வளர்ந்துட்டாங்க. அவனுக்கு பெரியவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். லட்சுமி, அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னங்க? இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? என்ன நாளுங்க? அட நம்ம கல்யாண நாளுங்கிறேன். அப்படியா? இது போனது. அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா பிரியாத ஜோடிப்புறா அழியாத ஆனந்த பாட்டுகள் ஆண்டாண்டு காலங்கள் பாடும் அன்புக்கு அர்த்தங்கள் கூறும். அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா பிரியாத ஜோடிப்புறா அழியாத ஆனந்த பாட்டுகள் ஆண்டாண்டு காலங்கள் பாடும் அன்புக்கு அர்த்தங்கள் கூறும். அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா கோயில் படி தீபம் என்று பிள்ளையொன்று ஈன்றெடுத்தாள். மலையாளின் சுமையாகும் நான் கேடுவான். அவள் மனநேரம் பிரிந்தாலும் ஏங்கிடுவான். உப்பு கல்லை வைரமாய் உப்பு கல்லை வைரமாய் செப்புச்சிலை மாற்றினார். நாளெல்லாம் சொர்க்கமே நேரில் வந்து இங்கு தோன்றும். வேறு என்ன இன்னும் வேண்டும்? அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா பிரியாத ஜோடிப்புறா அழியாத ஆனந்த பாட்டுகள் ஆண்டாண்டு காலங்கள் பாடும் அன்புக்கு அர்த்தங்கள் கூறும். அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா கொண்டவளை சூளை இந்த நிழல் இருட்டினிலும் பின்தொடர்ந்து ஓடினன். கன்னி பெண்கள் பல பேர்களுக்கு நல்ல துணை வாய்ப்பதில்லை. அந்த குறை எனக்கு இல்லை. பாவம் மனம் அன்பின் எல்லை. ஒரு தாயும் இழந்தாலும் வாழ்க்கையிலே இங்கு மறுத்தாயும் மனையாளி உருவத்திலே துன்பம் என்ற வார்த்தை துன்பம் என்ற வார்த்தை என்றும் இல்லை வாழ்வில். நாளெல்லாம் சொர்க்கமே வந்து இங்கு தோன்றும். என்ன இன்னும் வேண்டும்? அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா பிரியாத ஜோடிப்புறா அழியாத ஆனந்த பாட்டுகள் ஆண்டாண்டு காலங்கள் பாடும்
அன்புக்கு அர்த்தங்கள் கூறும் அழகான மஞ்சப்புறா அதன் கூட மாடப்புறா என்னங்க முதலாளி போட்டீங்களா? நம்ம கோழி பண்ணையில வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நேத்த குடிச்சாச்சு முதலாளி. வாடா தம்பி, படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுடா. அதுக்கு என்னங்கண்ணா, அதெல்லாம் நல்லபடியா முடியுது. இனிமேல் ஒரு நல்லதா ஒரு எக்ஸ்பர்ட் கம்பெனி பார்த்து ஜாபுக்கு ஜாயின் பண்றதா மீதி. ஏண்டா நம்மளுடைய சொத்து சுகம் காசு பணமெல்லாம் இவ்வளவு இருக்கும்போது நீ எதுக்கடா அடுத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி வேலை பார்க்கணும்? உனக்கு நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு தரேன், அதையே பார்த்துக்கோ. என்னடா? ஆமா முதலாளி, நீங்க சொல்றது சரிதான். நம்ம இருக்கிற சொத்து மதிப்புக்கு அடுத்தவங்கிட்ட போய் கையை கட்டி காசு வாங்குறது அவ்வளவா நல்லா இல்லை. அது நம்ம குடும்பத்துக்கு அது அவ்வளவா சரிப்பட்டே வராது. இங்க பாரு தம்பி, உன்னை எப்படி படிக்க வச்சனோ அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது இந்த அண்ணனோட பொறுப்புடா. நீ எதுக்கும் கவலைப்படாம போய் ரெஸ்ட் எடு போ. சரிண்ணா, நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன முதலாளி, நாட்டு நடுப்பெல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இப்ப இருக்கிற விலைவாசியில சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம். நீங்க வேற தனியா போய் கம்பெனி வேற ஆரம்பிக்கிறேன்னு சொல்றீங்க. பேசாம நம்ம தம்பிய நம்ம கோழி பண்ணையே பார்த்துக்க சொல்லல. இதுக்கு தாண்டா ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனில எல்லா வேலைக்கும் பொண்ணுங்களை சேர்த்திடுவோம். அப்பதான் வேலையும் சுறுசுறுப்பா நடக்கும், கூலியும் பாதிக்கு பாதி மிச்சம்டா. அது மட்டும் இல்லாம நாமளே கண்ணுக்கு குளிர்ச்சியா கொஞ்சம் பாத்துக்கலாம்டா. ஓ, நீங்க அப்படி வர்றீங்களா? சூப்பரான ஐடியா மாதிரி. ஆமா, ஒண்ணுமே சொன்னீங்க, கல்யாணம் ஆன பொண்ணுங்களை சேர்த்தலாமா இல்ல கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை சேர்த்தலாமா? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை விட கல்யாணம் ஆன பொண்ணுங்க தாண்டா சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. அது இல்லாம அவங்க போட்டு வர மேக்கப், சும்மா அவங்க சிரிக்கிற சிரிப்பும் நம்மள சுண்டி இழுக்கும்டா. இங்க பாரு, அவங்க வந்துட்டு போறதுக்கு ஒரு வேன் வசதி மட்டும் அரேஞ்ச் பண்ணா போதும், வேலை சும்மா மின்னலா நடக்கும். முதலாளி, நான் என்னவோ நினைச்சிட்டேன். இவ்வளவு மைண்ட் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. இனிமேல் தாண்டா என் மைண்டே நீ பார்க்க போற. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சுமா, சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. சரிங்கப்பா. வாங்க 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 வாங்க. ஆறுமுகம், மாப்பிள்ளை வீட்டை பத்தி தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். வாரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க
அவருதான் மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா சொல்லுங்க, இப்ப பேசி முடிச்சிடலாம். கவுன்சிலரை உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. கட்டிக்கு போற பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா போது, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இருங்க, பொண்ணு வர சொல்றேன். ரேகா, ரேகா, அக்காவை கூட்டிட்டு வாமா. அப்பா அக்கா 5 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவாங்க. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்குல்ல. கட்டிக்கு போற மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம சும்மா நீ கட்டுற மாதிரி அவசரப்படுற. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? என் மனசுக்கு பிடிச்சிருந்தா என் பிள்ளைக்கே பிடிச்சிருக்கும். பாருங்க எப்படி அசடு வளைகிறான். அப்புறம் என்ன முத்துச்சாமி, அப்புறம் என்ன ஆர்வமா பொண்ணை பிடிச்சிருந்தா முத்துச்சாமி கிட்ட தாம்பூலத்தை எடுத்த மாத்தீங்க. சரிங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, தாம்பூலத்தோட்ட மாத்திக்கலாம். போய் எல்லாத்துக்கும் காப்பி எடுத்துட்டு வந்து கொடுங்க. பேசிடலாமா? என்ன வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் கோயில் திருவிழா, அது முடிஞ்சதான் அடுத்த வாரமே வச்சுட்டா போகுது. சரிங்க, நீங்க சொன்னா சரி. சரிங்க, நீங்க பார்த்து முடிவு பண்ணி ஒரு தேதி சொல்லுங்க, அதே தேதி வச்சுக்கலாம். சரி சரி, அதான் சொல்லிட்டு நான் அடுத்த வாரமே வச்சிடலான்னு. குருஜி, குருஜி, ஐயா இருங்க ஐயா, வந்துருவாங்க ஐயா. எங்க குருஜி காணா? என்ன பண்ணிருப்பாரு? கராத்தை இப்படி போட்டிட்டு இருப்பாரு. ஐயா இருங்க ஒரு நிமிஷம். மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. ஏழாம் வேறு சூர்யானந்த் தான் எல்லாரும் ஓடிட்டு ஓடி இருப்பாரு பார்த்துருந்தோம். குருஜி, ஹாங்காங் வந்து ஜாக்கி சான் ரொம்ப நேரமா லைன்ல இருக்கிறாரு. நீங்க என்ன காலை தூக்குறீங்க, கையை தூக்குறீங்க, உங்களுக்கு எதுக்கு தூக்குறங்க பார்த்தியா? தாங்க குருஜி ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லுவேன். ஐயா கேட்டீங்களா? என் குருஜி ரொம்ப பிச்சை எடுத்துட்டு இல்லை, பிஸியா இருக்கிறேன். இருங்க கொடுக்குறேன். ஐயா இது குருஜி பிஸியா இருந்து புடுங்கினது போது மூடிட்டு பேச சொல்றாரு. ஏண்டா ஜாக்கிட்ட போய் தமிழ்ல பேசிட்டு இருக்கிற, ஹாங்காங் பாஷையில பேசணும்டா. இப்ப எப்படி பேசுறன்னு மட்டும் பாரு.
ஹலோ சுனியா 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 சுக்கியா 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 சுன் சுனியா சுன் சுனியா 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 யா குருஜி என்ன குஜியா சுனியாங்கிறியே இதுதான் ஆங்காங் பாசையா இது ஆங்காங் பாசை தான். நீ போய் பல்ல வளர்க்குற கரும்பு குருஜி. அந்த பாருங்க பல பலன்னு ஒரு ஐட்டம் ஒன்று வந்துட்டு இருக்குது. எது ஐட்டமா? அடங்க உங்களை வேற ஒரு ஐட்டா ஒன்று பொண்ணு வருதுன்னு சொன்ன ஐட்டம் வாங்கி குழப்பீங்களா குருஜி? பாத்தீங்களா எப்படி ஏறி ஏறி இறங்குதுன்னு? சோக்கு நானும் அதே தானே பார்த்துட்டு இருக்கிறேன் குருஜி. நான் மூச்சுட்டு குருஜி. நான் மட்டும் என்ன குருஜி நானும் மூட்டத்தாண்டா சொன்னேன். யாருமா நீ? இந்த கராத்தே காளி இருக்கிற ஊர்ல இப்படி பயந்து போய் ஓடி வர? ஏதோ ரவுடி பசங்க தொந்தரவு ஒண்ணா சொல்லு, ஒரு கராத்தே போட்டு விட்டுறேன். ஐயோ ரவுடிங்க இல்லைங்க, ஒரு நாய் தான் நான் துரத்திருச்சு. ஏங்க உங்க ஒரு நாய்ங்க பொம்பளைங்களை பார்த்ததே இல்லையா? என்னமோ அவங்க அப்படி துரத்திட்டு வருது. பொம்பளைங்களை பார்த்துருக்கு, இந்த மாதிரி மஞ்சள் காட்டு மைனாவை பார்த்து எந்த நாய் தான் துரத்தாங்க? உங்களாயா தாண்டா இருக்காது குருஜி. சத்தியமே எங்க நாய் இல்லை குருஜி, சத்தியமே எங்க நாய் இல்லை. ஏற்கனவே எங்க நாய் காராட்டு போய் கொட்டைக்கிட்ட பிஞ்சு போய் படுத்து கிடக்குது. எங்க நாய் கிடையாது. சரி சரி அதை விடுங்க. இங்க பாருங்க, நான் இந்த ஊர்ல தங்கி ஒரு ஸ்டோரி எழுதுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சோக்கு எழுப்புனா என்னடா? என்னடா இவங்களை எழுப்பிட்டு சொல்றேன். இப்பவே எழுப்புறதா இல்ல ராத்திரிக்கு வந்து எழுப்புட்டா? அடா வீணா போனவனே, நான் ஹெல்ப்னு சொன்னது ஒரு உதவி செய்யின்னு சொன்னேன், உன்னை எழுப்ப சொல்லல. நான் இங்கேயே தங்கணும், அதனால நான் பாத்துக்கிறேன். அம்மா உங்க பேர் என்ன? இதுல ஜாக்கி சான் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, நீங்க என்ன கராத்தையா? என் பேரு காளி, கராத்தே காளி. நீ மத மூடு மூளி. ஓகே 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 சார், என் பேர் சோப்பு சுந்தரி. என்னது சோப்பு? பேரே வித்தியாசமா இருக்குது. அது நீங்களே கேளுங்க. ஆமா சார், எங்க அம்மா என்ன மாசமா இருந்தாங்களா, அப்ப அவங்களுக்கு கேக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அவங்க திடீர்னு சோப் எடுத்து முழுங்கிட்டாங்க. அப்ப உடனே நான் பிறந்துட்டேனா, அதனால எனக்கு அவங்க சோப்பு சுந்தரின்னு பேர் வச்சுட்டாங்க. குருஜி எனக்கு ஒரு டவுட். சோப்பை முழுகினாலும் சோப்பு சுந்தரி ஒருவேளை கொட்டை கிட்டே முழுகிருந்தாங்க அம்மா கறி கொட்டம் சுந்தரின்னு வச்சுருக்கோ? ஓகே சார், நான் போய் எனக்கு ஸ்டோரி எழுதுறதுக்கு லொகேஷன் வேணும். இங்க லொகேஷன் நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. அங்கங்க கண்ணி வெடி இருக்கு, பார்த்துப்போ. என்னது கண்ணி வெடியா? அப்படின்னா என்ன? எங்க ஊர்ல பெயிண்ட் வச்சிருப்பாங்க. சீ, அப்போ இந்த பக்கம் கண்ணி வெடி இருக்கு. சீ, ஆமா எங்கதான் நல்லா ஒரு இடம் இருக்கும்? அவன் கிடக்குற நாய். நீ வா சோப்பு, உன்னை நான் கூட்டிட்டு போய் ஊர் முழுக்க சுத்தி காட்டுறேன். ஏய் சிவா, எப்படா இருக்க? எப்படா நம்ம ஊருக்கு வந்த? டேய் நான் வந்து 2-3 நாளா இருக்கா சிவா. ஆமா எங்களா சைக்கிள் தள்ளிட்டு கிளம்பிட்டேன். பட்டறைக்கு போயிட்டு வர வழியில சைக்கிள் வேற பஞ்சர் ஆகி தொலைஞ்சிருச்சுடா. அதுதான் நம்ம பஞ்சர கடையில போய் பஞ்சர் ஓட்டி விளாண்டு போயிட்டு இருக்கிறேன்டா. சரி சிவா, எனக்கு படிப்பெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ரொம்ப அடுத்த வேலைக்கு போகலான்னு பார்த்தா நம்ம இருக்க வசதிகள் செட் ஆகாது. அதான் நம்ம ஊர்லயே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த விஷயம் பார்த்தா வந்து வரைக்கும் போகலான்னு கிளம்பிட்டேன். சரிடா சிவா, டைம் ஆச்சு, நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். சரிடா. லட்சுமி, லட்சுமி, ஏங்க நம்ம கவுண்டரை பார்த்துட்டு வரேன்ட்டு போனீங்க, அவர் என்ன சொன்னாரு? நம்ம கேட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் இப்போதைக்கு அவர்கிட்ட இல்லையா? நகையா இல்ல இடத்தோட பத்திரமா இருந்தா கொண்டு வா, எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட வச்சு பணம் வாங்கி தரேன்னு சொல்றாரு லட்சுமி. என்னதான் சொல்றீங்க? ஆமா லட்சுமி, இந்த காலத்துல
நெருங்கையோட போனா யார் லட்சுமி பணம் கொடுப்பா? அதனால இந்த நாம இருக்கிற வீட்டோட பத்திரத்தை வச்சு பணம் வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க நமக்குன்னு இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான், அதையும் கொண்டு போய் அடமானம் வைக்கணுமா? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல லட்சுமி. எல்லாம் கைகூடி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை தள்ளி போடவா முடியும் பணத்துக்காக? அதனால நம்ம மூத்த மகனுக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டா அவனே இந்த கடன் எல்லாம் கட்டிட போறான். என்னப்பா நேரமா வர சொல்லிட்டு இருந்தீங்களாமா? என்னப்பா விஷயம்? ஆமா சிவா, ஒண்ணு இல்ல, இந்த நம்ம ராமலட்சுமி பிரஸ்ல பத்திரிக்கை அடி கொடுக்கணும்ல. ஆமாப்பா. அது ரெடி ஆயிடுச்சான். சரி, போய் வாங்கி பாதியை நம்ம சம்மந்தி வேட்டியை கொடுத்துட்டு பாதிங்க கொண்டு வந்திருப்பா. சரிங்கப்பா. சிவா, சொல்லுங்கம்மா. நீ போகும்போது வெறும் கையோட போக கூடாது, ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு போ. அப்புறம் நம்ம கோயில் திருவிழாக்கு நம்ம சம்மதி வீட்டுல எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துரு. சரிங்கம்மா. என்னங்க என்னங்க என்ன வீட்டுல ஒருத்தரையுமே காணாம? யார் நீங்க? எது வீடு உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, ஆறுமுகத்தோட வீடு இதுதானே? ஆமா, அவர் எங்க அப்பா தான். ஓ, அப்படின்னா நீங்க தான் என்னோட அண்ணியா? என்னது, நான் உங்களுக்கு அண்ணியா? ஆமாங்க, எங்க அண்ணனை கட்டிக்கிட்டா நீங்க எனக்கு அண்ணி தான் ஆகும். ஓ, அவரா இவரு? உங்க அண்ணனை கட்டிக்க போறது நான் இல்ல, எங்க அக்கா தான். சரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். கல்யாணம் பத்திரிக்கை இருக்குது, எங்க அப்பா உங்க வீட்டுல கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னாரு. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வர வெள்ளிக்கிழமை எங்க ஊர்ல பத்திரகாளி அம்மன் கோயில் பண்டிகை இருக்குது. அம்மா உங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வர சொன்னாங்க. நீங்களும் அவசியம் வந்துடணும். ட்ரை பண்றேன். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். ஆமா, உங்க பேர் என்னங்க? ஏன் பேரா? ஏன் பேரு பேரு பேர் தெரியாது. ஏங்க தெரியாதா? ஆமாங்க, பேர் தெரியாது. தெரியாதுன்னு ஒரு பேரா? சரிங்க, நான் வர்றேங்க. உங்களை தான் பார்க்கலான்னு உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், எதிர்த்து வந்துட்டீங்க. அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க, செஞ்சிடலாம். முக்கியமான விஷயமா பார்க்கலான்னு வந்தேன். அதாங்க என் பொண்ணை கட்டிக்கு போறாரு மாப்பிள்ளைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுக்கலான்னு நான் பாக்குறேன். பார்த்து ஒரு வாரம் சொல்லலான்னு வந்தேங்க. இன்னைக்கு வாத்தியார் வேலைக்கு 15 லட்சம் 20 லட்சம்னு கேட்கறாங்க. ஆனா அந்த அளவுக்கு மாப்பிள்ளை வீட்லயும் வசதி இல்லை. நாம என்ன செய்ய முடியும்? அவியலை பத்தி விடுங்க, பணத்துக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தர்றேன். நீங்க அதுக்கு உண்டான ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க. இப்படியே திடீர்னு எப்படிங்க? ஏங்க, உங்களுக்கு இருக்கிற அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் சின்ன வேலைங்க. உங்களால முடியும், நீ கட்டாயம் இதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். சரிங்க, நான் வேணா உங்களுக்காக பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷங்க. சரி, வரேன். நான் போயிட்டு வரேங்க. சோக்கு நீ உருவனது போதும், போய் அந்த முட்டையை எடுத்துட்டு வாடா. தயவு செஞ்சு அக்களை தூக்காதீங்க, நாத்த தாங்க முடியல. இந்தாங்க. ஏய், என்னடா இது? மொட்டை? நான் மொட்டை கொட்டை என்ன சொன்னேன்? ஏண்டா இந்த குறிச்சி எப்ப சாப்பிட்டாலும் நெருப்பு கோழி முட்டை தான் சாப்பிடுவான். கோழி முட்டையை தின்ன தின்ன பவரே போயிடுச்சுடா. குருஜி, நெருப்பு கோழி முட்டைக்கு நான் ஆப்பிரிக்கா தான் போகணும். நீங்க நெருப்பு கோழி முட்டை அந்த கோழி முட்டை போய் வாங்கிட்டு வா. உனக்கு என்ன வேலை?
வேற இந்த பக்கம் தானே வரணும் புடக்காளி சேர்ந்து வழியா வரான் ஏய் அந்த கராத்த துணி எடுத்து வாவ் சூப்பர் வாவ் என்ன ஹேண்ட்ஸம் வாவ் ஜஸ்ட் சூப்பர் களி இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பாடியை நான் பார்த்ததே இல்லை என்ன நான் இல்லைன்னா வாட்டியாது வாட்டிய பாடி வாட்டிய சட்டின்னு இருக்கா இதே நீயோட இப்படி நின்று நான் வந்து வாட்டிய பாடி வாட்டிய சட்டி நீ கம்மியா குறிச்சு நான் சொல்றது ஏண்டா உன்னை வர சொன்னா நீ என்னால வர உள்ள போட நாய டேய் உள்ள போட நாயே ஏண்டா நான் ஒரு ஆம்பளை வரச்சு இது என்னடா தப்பு இருக்கே ஓ நீங்க அப்படி வரீங்களா சீ என்ன பண்ற சீ என்னடா இவ்வளவு பெரிய சட்டி போட்டுருக்க சீ வர வாட்டிய பாடி கருமம் வாட்டிய மதுவே குப்பையானை வரடி 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 வடா சுடுகாட்டு மண்டையா குருஜி எப்படி என்னை வர்ணிக்க மாட்டேங்கிறேன் பாரு இப்ப என்னை எது இப்படி பாக்குறீங்க அது என்ன அர்த்தம் அங்க கொஞ்சம் பெருசா இருக்குது இங்க சின்னதா இருக்குது அவ்வளவு காளி நான் இங்க எதுக்காக நீ மூடு நான் இங்க எதுக்காக வந்தேன் தெரியுமா யார்கிட்ட சொல்லும் நான் கராட்டே கத்துக்கணும் எனக்கு கத்து அப்படியா அப்படின்னா நீ முதல்ல இந்த துணி கலச்சு ஐயோ காளி என்ன சொல்றீங்க ஆனா பயப்படாத அதை கழட்டிட்டு பேண்ட் ஷர்ட் போடணும்னு சொன்னேன் ஓ அப்படியா அப்ப இங்கே இரு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன் நீ எதுக்கு அங்க போ உனக்கு ஏத்த ட்ரெஸ் இல்ல நான் வச்சிருக்கேன் ஆமா என்னோட அளவு உனக்கு தெரியுமா நான் கண்ணுல பார்த்து அளவெடுக்கிறவன் நீ உள்ள வா இது என்னடா நாயம் இங்க என்ன இல்ல அங்க என்ன இருக்குது கடைசியா நீ கோமாளிய கிட்டால சேலத்துக்காரி சரி உள்ள போய் அப்படி என்னதான் பண்றான்னு வாப்ப நானும் பொண்ணுக்கால பாக்குறேன் என்னதான் பண்றான்னு பாக்குறேன் முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது
இப்ப வரல. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க. என்ன சொல்லிட்டு இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? அதான் நேத்துக்கு நான் பார்த்தேனே, கோயில்ல எல்லா பொண்ணுங்க கட்டியும் சிரிச்சு சிரிச்சு பல்ல அடிச்சு ஈடு பேசிட்டு இருந்தீங்களே, அது போதாதா? அதுவா? ஏங்க தெரிஞ்சுக்கிட்டு போய் சிரிச்சு பேசுறது தப்பா? தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனா ரொம்பவும் சிரிச்சு பேசுறது தப்புதான். ஆமா, யாரா அவங்க? இவங்களா? இவங்க கண்ணியோட தங்கச்சிடா, சும்மா பேசிட்டு இருக்கிறோம். ஓ அப்படியா? என் பேர் ரவிங்க, சிவாவோட ஃப்ரெண்டு. ஆமா, உங்க பேரு? அவங்க பேரு தெரியாதுடா ரவி. பரவாயில்ல சிவா, அவங்க பேர் சொல்லட்டும். டேய், அவங்க பேரு உண்மையிலுமே தெரியாதுடா. டேய், என்னடா சிவா குழப்பற? அவங்க பேரு அவங்களுக்கே தெரியாதுடா. குழப்பமே வேண்டாம், என் பேரு ரேகா. அழகான பேரா இருக்கு. சரி சிவா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஈரோடு வரைக்கும் போகணும், போயிட்டு வரேன். நீங்க கிட்ட பேசிட்டு இருங்க. சரி. ஏங்க, அன்னைக்கு நான் கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தெரியாதுன்னு தானே சொன்னீங்க. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீங்க வேணா விளையாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நான் ஒருத்தர்கிட்ட சிரிச்சு பேசுறேன், அது தப்பு. சிரிச்சு பேசுறது ஒன்றும் தப்பு இல்ல, ஆனா மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டதான் சிரிச்சு பேசணும். என் மனசுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நீங்க என்கிட்ட மட்டும் தான் சிரிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி இருங்க, சும்மா விளையாடாதீங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன சிவா, நான் சொல்றது உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இது பாரு சிவா, நிஜமாவே என் மனசுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தவிர விளையாட்டுக்கு கூட வேற எவனுக்கிட்டையாவது சிரிச்சு பேசுறீங்க, கூப்பிட்டு பாத்துக்கோங்க. முதலாளி, ஏடா பண்ணியா? புரோக்கரை பார்த்தியா? அதெல்லாம் பார்த்துட்டு முதலாளி, பார்த்து நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஒரு வாரத்துல பொண்ணுங்க ஜாதகத்தோட உங்களை வந்து பார்க்கறேன்னு இருக்கிறாரு. அண்ணா, என்னண்ணா ரெண்டு பேரும் ஜாதகம் பேசிட்டு என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா ரவி, நாம கம்பெனி ஆரம்பிக்க போற விஷயத்த
நம்ம ஜோசியர்கிட்ட சொல்ல போனேன். அதுக்கு அவரு முதல்ல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்புறமா கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொன்னாரு. அதான் நம்ம பாண்டிகிட்ட சொல்லி போய் புரோக்கரை பார்த்துட்டு போடான்னு சொன்னேன். அதான் பேசிட்டு இருக்கிறேன். அண்ணா நான் சொல்றேன், என்ன தப்பா நினைக்க வேண்டாம். நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்துட்டேண்ணா. என்னடா சொல்ற? அண்ணா அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஊரோட ஆறுமுகத்தோட பொண்ணு தானா. கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அது அவ்வளவுதான். ஆறுமுகத்தோட பொண்ணா? ஆறுமுகத்தோட பொண்ணா? ஏண்டா அந்த ஆறுமுகத்தோட பொண்ணுக்கு கல்யாணம் சொன்னாங்கடா? ஆமாண்ணா, ஆனா நான் விரும்புறது அவரோட இளைய பொண்ணு ரேகாவை. நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. லூசு பையல, இந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டீங்களா? நல்லா நான் பாத்துக்கிறேன்டா, நீ சந்தோஷமா போ. ரொம்ப சந்தோஷம்ண்ணா, நான் வர்றேன். நீங்க ஒரு ரூட்ல போனா உங்க தம்பி அவரு ஒரு ரூட்ல போயிட்டு பாண்டியா, யார் எந்த ரூட்ல போனாலும் போய் சேர வேண்டிய இடம்தான்டா முக்கியம். இங்க பாருடா, முதல்ல பொண்ணை பார்ப்போம், மற்றதை அப்புறம் பார்க்கலாம்.
கட்டிக்கிட்டு பாப்பாவ பக்குவமா பாராட்டணும். பார்த்து திரைய போடு மாங்கோயிலே பூங்கோயிலே மாமனின் வார்த்தைய மறுக்காம கேளு. எல்லாம் ஒரு நல்ல செய்தியா தான் வந்திருக்கிறேன். உங்க மாப்பிளைக்கு வேலை கிடைச்சிருச்சு. என் மாப்பிளைக்கு வேலை கிடைச்சிருச்சா? ரொம்ப சந்தோஷங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு நல்லபடியா வேலை கிடைச்சிருச்சு. இதுல எங்க நான் கொடுத்தேன்? இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே நீங்க தாங்க. நீங்க சொல்றது வாசம் தானா? இதுக்கெல்லாம் காரணம் நானா இருந்தாலும் இந்த வேலை வாங்கி கொடுத்தது அந்த கடவுள். நாளைக்கு உங்க மாப்பிள்ளை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கி கொடுத்துட்றேன். இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி நான் வரணுங்க. சரி நான் வர்றேங்க. முதல்ல நான் உன்னை பண்ணணும். காளி என்ன சொல்றீங்க? ஆட சோப்பு உனக்கு கராத்தே கத்து கொடுக்கறத சொன்னேன். சரி சரி ஆரம்பிங்க. சோப்பு இப்ப நான் பண்றத பாரு. ஐயோ காளி என்னை இந்த இடத்துல குமிய முடியாது. சோப்பு இது வரைக்கும் நீ குனிஞ்சதே இல்லையா? ஐயோ நான் குனிஞ்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி குனிஞ்சது இல்லையே. சீ என்ன? பார்த்தாவே தெரியுது. உனக்கு குனிற கராத்தே செட் ஆகாது. நின்னுட்டு பண்ற கராத்தே சொல்லி தரேன். அப்பாடா அதாவது ஈஸியா சொல்லி கொடுங்க. நான் பண்ற மாதிரியே பண்ணு. அடுத்தது
என்ன சோப்பு ஏதோ போட பண்ண மாட்டேங்கிற காளி நீங்களே என் கையை பிடிச்சு சொல்லி கொடுங்க தெரியல. நான் வந்துட்டேன். என்ன இப்படி ஒழுகுது? சீ வெக்கமா இருக்கு. இந்த காலம் என்ன நடக்குதுங்க குருஜி? இன்னும் காலை தூக்கு கையை தூக்கு அங்க இங்க பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கிறான். யோ வீணா போனவனே உனக்கு வேற வேலையே இல்லையா? நானே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கராத்தே கத்துட்டு இருக்கறேன். இப்படி கெடுக்குறவங்களுக்கு வேற வேலையே இல்ல. வெக்கங்கட்ட நாயே. எனக்கு வேலையில உனக்கு காலை தூக்குறதா வேலையா? கம்முனு புரியுதா? வேற நான் மட்டும் இங்க வரலைன்னா அவன் அந்த கரடி பூஜை பண்ணிருப்பியா பார்த்துக்கோ. டே சோப்பு அதெல்லாம் இருக்கட்டு இப்ப எதுக்கு இங்க வந்த அத சொல்றா. வந்தோடனே இதே கேட்கணும். நீ என்ன காலத்துக்கு அப்படி பண்ணி சரியில்லை ஸ்கிரிப்ட் பார்த்துக்கோ. கராத்தே சொல்லி தந்துட்டா இங்க வேற நம்ம சோக் பண்ணி வேல்பாண்டி வேற மட்டும் கராத்தே கத்துக்கணுமா? அவனே ஒரு மாசம் மேட்ச் வந்திருக்கான். ஏண்டா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் தான் ஆகுது. ஏதோ படாத இடத்துல பட்டுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? படாதடமா காளி அதென்ன படாதடம்? அது எனக்கு படுமா? அப்புறம் சொல்றேன். பாத்துக்கோ வாடா டேய். ஐயோ மாஸ்டர் என்னை காப்பாத்துங்க மாஸ்டர், என்னை காப்பாத்துங்க மாஸ்டர். அதனாலடா விஷயத்தை சொல்லு. என் பொண்டாட்டி டெய்லி தண்ணி அடிக்க சொல்லி அடி அடின்னு அடிக்கிறா மாஸ்டர். இது தண்ணி அடிக்க சொல்றாளா? சொல்றா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தண்ணியில கொலா தண்ணி தான் அடிக்க சொல்லி அடி அடின்னு அடிக்கிறா. உங்ககிட்ட இருந்து கராத்தேல ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு எல்லாத்துலயும் கலந்து ஒரு டம்ளர் கொடுங்க. அவளை அடிக்கிற அடியில இன்னைக்கு பாருங்க மாஸ்டர். காளி நம்ம கராத்தே பாதியிலே நிக்குது. வேற ஒருத்தி நிக்குது. சோக ஆமா கராட்டேல வெரைட்டி வெரைட்டி ஏதாச்சும் இருக்கா? சோப்பு இருக்குது. நிறைய இருக்குது. முதல்ல இந்த டீல் பண்ணுவோம், அப்புறமேட்டுக்கு நம்ம வேலையை பண்ணுவோம். டேய் சோக்க ஓய், நீ அவனை உள்ள கூட்டிட்டு போய் புனிய வச்சு மரியாதையில பார்த்துக்கோ. ஸ்கிரிப்ட் இல்லை அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் சரியில்லை. துணி அங்க இருக்குது, அதை போட்டு குருவனம் சொல்லி கொடுறா போடா. அதே சொல்ல அவனை குனி வச்சு என்ன வர்றது முடியல. காளி இங்க பாரு, எனக்கு இங்க ஒரே போர் அடிக்குது. நான் நம்ம அந்த மர்தனை போய் கராத்தே கத்துக்கலாம். உனக்கு இந்த விதமா வெரைட்டியா நான் கராத்தே சொல்லி தரேன். அர்த்தம் இருக்கு சிவா. இவ்வளவு நாளா லுங்கில சுத்திட்டு இருந்தவங்கள இப்படி பேண்ட் ஷர்ட்ல போகும்போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. ஆனா ஏங்க நீங்க வேற, நீங்க கட்டாயப்படுத்துறதுனாலதான் நான் இதை போட்டு வந்தேன். எப்படா இதையெல்லாம் கழட்டி போட்டு லுங்கி கட்டுவோம்னு இருக்குது. சரி சரி வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லுங்க. எங்க பட்டையில வேற முதலாளி இல்லைன்னு என்ன தேடுவார். ஏன் சிவா, உங்களுக்கு என்னை பார்த்துட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும்னு ஆசையே இல்லையா? ஆசையெல்லாம் இருக்குதுங்க, ஆனா அதுக்கான தகுதி தான் என்கிட்ட இல்லை. இது பாரு சிவா, நான் உங்க தகுதியை பார்த்து உங்களை காதலிக்கல, உங்க தங்கமான மனசை பார்த்து தான் காதலிக்கிறேன். அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தாங்க ஒத்து வரும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உங்களோட படிப்புக்கும் வசதிக்கும் என்ன விட வசந்த இடத்துல உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை தேடி வருவாங்க. சிவா, நீ சொல்ற மாதிரி வசதியான படிச்ச மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. ஆனா
உங்களை மாதிரி பாசமானவங்களா கிடைப்பாங்களா? ஹலோ சிவா. ரவி வாடா. ரேகா உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்தேன். பரவாயில்ல, நல்ல வேலை நீங்களே இங்க இருக்கீங்க. என்ன ரவி, என்கிட்ட பேசுற அளவுக்கு அப்படின்னு முக்கியமான விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல ரேகா. எப்போ முதல்ல உங்களை பார்த்தனோ என் மனச அப்பவே உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். கல்யாணம் ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அது உங்களுதான் ரேகா. ரவி, என்ன பேசுறீங்க? ஏன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம? ரேகா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனா என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு என்கிட்ட காரு, பைக்கு, பங்களான்னு எல்லா வசதியும் இருக்கு. என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேகா, நீங்க ஆசைப்படுற மாதிரி எப்படி எல்லாம் ஆலயம் ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் வாழலாம். இல்ல ரவி, நீங்க என்ன சொன்னாலும் இதுக்கு என்னால சம்மதிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் நம்ம அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க கூடாது ரேகா. பொறுமையா நிதானமா யோசிச்சு நல்ல முடிவை சொல்லுங்க. சரியா சிவா, நான் போயிட்டு வரேன். பாத்தீங்களா, நீங்க முழுசா பேசி முடிக்கிறதுக்குள்ள ரவி உங்களை விரும்புறதா சொல்லிட்டு போயிட்டான். இது மாதிரி தாங்க என்னோட வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்லைங்க. சிவா, ஆமாங்க, நீங்க ரவியை கட்டிக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது. அவங்ககிட்ட காரு, பைக்குன்னு, தோட்டன்னு எல்லா வசதியும் அவங்ககிட்ட இருக்குது. எங்கிட்ட என்னங்க இருக்குது? ஒரு கிழிஞ்சு போன 2 லுங்கியும் பழைய சைக்கிளும் தாங்க என்கிட்ட இருக்குது. சிவா, நான் கார்லயும் பைக்லயும் போகணும்னு நினைக்கல. ஓட்ட சைக்கிளா இருந்தாலும் காலை முழுக்க உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ சிவா. ஐ லவ் யூ சிவா. பிரம்மனிடம் மன கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? என் தோழி நீயும் சாமா? அழகே பிரம்மனிடம் மன கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று
அழகே பிரம்மனிடம்